செய்திகளையும் தொடர்ந்து என்னால் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தீங்க. ஒரு சில பேர் நிறைய மெசேஜஸில் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி பேசுகிறாங்கண்ணா அப்படின்னா எப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை தமிழ்நாடு ஊடகம் எங்கும் இந்தியா ஊடகம் எங்கும் ஆல்மோஸ்ட் பார்க்க முடிகிறது. இதில் நிறைய தவறான கருத்துக்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா பேசிக்காகவே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஒரு இந்தியா உட்பட 6 நாடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலுவலகங்கள் இருக்குது. தொடர்ச்சியான யோக பயிற்சி வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கடமைகள் இருந்ததுனால அந்த அசோக் நகர் பள்ளியில் காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சைதாப்பேட்டை பள்ளியிலையும் அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி அடுத்த நாளே நான் ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அது பல பேருக்கு தெரியும். யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக நம்ம எப்போ வந்தோன்னு முதற்கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும், எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் போல் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினை சேர்ந்த நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடிப்படையாக வைத்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அடுத்து காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ண போகிறாங்களான்னு தெரில. இன்றைக்கி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸ்லேயும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய எனது இல்லத்திற்கும் காவல்துறை அதிகாரிகள் சென்று அங்கே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க. அதில் எந்த வித தவறும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு மத்தியானம் நான் ஃப்ளைட் போட்டிருந்தேன் எங்கே, சிங்கப்பூருக்கு. ஏன் அப்படின்னா 8ஆம் தேதி எனக்கு ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூரில் கிளாஸ் இருக்குது. மோரோவர் நான் ஆஸ்திரேலியாவிலே தங்கணும்னு நான் நினச்சா கூட 3 மாதம், அதாவது 3 வருஷம் விசா கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிக்கு என்னால் 3 மாதம் எளிமையாக ஸ்டே பண்ண முடியும். நான் யாருக்கு என்ன ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஸ் அலோவிங் மீ டு ஸ்டே ஹியர். மோரோவர் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நம்ம நமது மெடிடேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்டு கம்பெனியாகவும் ரன்